ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. என்னடா எங்கேயோ போயிட்டுருக்க மாதிரி காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? எங்கேயும் இல்லைங்க, ஊருக்கு தாங்க போகிறேன். ஒரு எமர்ஜென்சி வேலை, அது போய் தான் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் காலையில் கிளம்பிட்டேன். பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு காஞ்சிபுரம் பஸ்ஸு தான் ஏறிட்டோம். காஞ்சிபுரம் பஸ்ஸிலேருந்து 1 ஹவர் ட்ராவல், கரெக்டாக 1 ஹவர் தான். நானும் தம்பியும் தான் போயிருந்தோம். தம்பி தான் முன்னாடி பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கள் ஊர் பஸ்ஸு திண்டிவனம் பஸ்ஸுக்கு ரொம்ப அங்கே அலைஞ்சங்க, பஸ்ஸே கிடைக்கல. கவர்மெண்ட் பஸ்ஸு பார்த்தா நிறைய இல்லை, ப்ரைவேட் பஸ்ஸுங்க தான் கிடச்சிது. அது அங்கங்கே நின்று போவோம், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ரைவேட் பஸ் ஏதாவது வருதான்னு கொஞ்சம் நேரம் அங்கே இங்கே அலைஞ்சி ஒரு வழியாக பஸ்ஸு கிடச்சிதுங்க. பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோம். ரொம்ப நேரம் ஆச்சு, இங்கே அங்கேயும் அலைஞ்சி ரொம்ப டயர்டு. பாப்பா வேறு பாருங்கள், அது பஸ்ஸில் ஏறினோடனே மேடம் தூங்கிட்டாங்க. பூ வேறு, நீ பூ வச்சுருக்கல்லம்மா, எனக்கும் பூ வைமான்னு சொல்லிவிட்டு பூவை எடுத்து முன்னாடி பின்னு குத்தி விட சொல்லி ஒரே அழை. சரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே எங்கே விழுந்துருமோன்னு பாப்பா அப்படி பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த பூவை. ஒரு வழியாக எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோங்க. வந்து இறங்கினோடனே மேடம் பாருங்கள், என்கிட்டலாம் வரமாட்டாங்க, ஓடி போய் உக்காந்துட்டாங்க. அவங்க சித்தப்பா வந்து வண்டி எடுத்துகிட்டு வர போயிருந்தாங்க, பார்க்கிங்கில் இருந்தது. நான் போய் வண்டி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனாங்க. பாப்பா நம்ம இப்போ எங்கே போகிறோம்? எந்த ஊருக்கு? புல்லா ஊர். புல்லானா வேறு யாரும் இல்லைங்க, அவங்க சித்தப்பாவை தான் சொல்கிறாங்க. இங்கே நாங்கள் அப்படின்னா அப்படின்னா அந்த பொண்ணு மட்டும் மதிக்க மாட்டுங்க, கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்குது இந்த பொண்ணு. மதிக்க மாட்டியா? ஏன் அம்மா சொல்கிறது கேட்க வேண்டிப்பாங்க. நான் அப்போ அடிப்பேன், அம்மா பேச்சு கேட்கலன்னா நான் உன்னை அடிச்சிருவேன். உனக்கு யார் பிடிக்கும் பாருங்க? அம்மா பிடிக்கும் எப்படி சீனை போட்டுன்னு இருக்கா. இப்போ வந்து புல்லாப்பா பிடிக்குமா? புல்லாப்பா பிடிக்கும். புல்லா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? ரெண்டுத்துல ஒரு ஆள் தான் சொல்லணும் நீ. அதில் அப்போ நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். செல்லம் சித்தப்பா பொண்ணு. இது வந்து சும்மா அம்மா பொண்ணு அப்பா பொண்ணுன்னு சொல்கிறதெல்லாம் போய். அவங்க சித்தப்பா மட்டும் ஊருக்கு வந்துட்டாரு. ஒரு நாள் இருந்தால் கூட அந்த காலையிலேருந்து ஊருக்கு கிளம்புற வரைக்கும் அவங்க அப்பா கூட தான் இருப்பாங்க. அவ்வளோதாங்க, போன வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. அவங்க சித்தப்பா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. தம்பி நானும் பாப்பா மட்டும் ரிட்டன் கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு வர்றதுக்காக. காஞ்சிபுரம் பஸ்ஸு நினச்சின்னு வேறு பஸ்ஸில் ஏறிட்டேன். ஆனால் அது காஞ்சிபுரம் தான் போர்டு போட்டுருந்துச்சு. ஆனால் வந்த தங்கமே நல்லா தூக்கங்க. பஸ்ஸுக்கு ரொம்ப நேரமாக நிற்கிறோம், ஒரு பஸ்ஸையும் காணோம். பாப்பாவை தூக்கிட்டு தனியாக வந்தாலே ரொம்ப கஷ்டம் தான். வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே எப்படா போய் சேருவேன்னு இருக்குதுங்க. மடியில் படுத்துனதுக்கு மேடம் டயர்டாயிட்டாங்க. ஒரு வழியாக காஞ்சிபுரம் பஸ் வந்துதுங்க. காஞ்சிபுரம் பஸ்ஸில் ஏறி உட்காந்து இங்கேருந்து வந்தவாசி 1 ஹவர், கரெக்டாக 1 ஹவர் ஆகுது. அங்கே காஞ்சிபுரம் போய்ட்டு காஞ்சிபுரத்துலேருந்து பூந்தமல்லி பஸ் ஏறிட்டு கிளம்பிடுறோம். பார்க்கலாம், ஊருக்கு வந்துட்டு பாய். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. மாமா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பஸ் ஸ்டாப்லேருந்து. 8 மணி, காலையில் 5 மணிக்கு கிளம்புனவ. வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சாதாங்க நிம்மதியே வருது. பாய் சொன்னாங்களே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.